நம்ம எல்லாரும் நெருப்பு எரிஞ்சா அதை அணைக்கிறதுக்கு தண்ணியை தான் பயன்படுத்துவோம். ஆனா இங்க ஒருத்தர் அந்த தண்ணியை வச்சியே நெருப்பு உண்டாக்கி இருக்காரு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? ஆனா இதுதான் உண்மை. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் உள்ள வேலூர் ராமலிங்க கார்த்திக். அவர் இதை ரொம்ப ஈஸியா ஒன்றும் கண்டுபிடிக்கல. 18-20 வருஷமா தண்ணியால கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட பயன்பாட்டை பத்தியும் 1 லிட்டர் தண்ணியில அதை எவ்வளவு யூஸ் பண்ண முடியுன்றத பத்தியும் அவரே சொல்லுவாரு, கேளுங்க. இந்த ஹான் கேஸ் எரிவாயு வீட்டின் பயன்பாட்டுக்கு முதல் பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு வரையும் பயன்படுத்தலாம். 1 லிட்டர் வாட்டரில் 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குது. இது மிகப்பெரிய எரிசக்தி. அந்த எரிசக்தியை ஃபியூலை கன்வெர்ட் பண்ணிட்டா அதோட பெரிய விஷயமே எதுவுமே இல்லை. இந்த அற்புதமான இந்த ஃபியூலை பொல்யூஷன் ஃப்ரீ, இது ஜீரோ எமிஷன் கார்பன் இல்லாத ஒரு ஃபியூலுங்கிறதுனால இந்த மாற்றத்திற்கு மக்கள் நிச்சயமாக தயாராக இருக்கிறாங்க. இது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. அனுமதி வழங்கப்பட்டு நம்மளோட பயன்பாட்டுக்கு வந்தா அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும், அதோட விலை எவ்வளோன்னு அவரே சொல்லுவார். காஸ்ட் வைஸ் அதிகமாக தயாரிக்கும் போது நிச்சயமாக குறைவான பணம் தான் செலவாகும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, இது ஒன் டைம் தான் வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் இருக்கும். அதிகமாக தயார் பண்ணும்போது இன்னும் மிக 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 விலை குறைவாக தயாரிக்கலாம். முழுக்க ஒரே கேஸ்லேருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் பயன்படுத்தலாம். அதாவது அடுப்பு பயன்படுத்தலாம், ஃபர்னஸ் பயன்படுத்தலாம், பர்னர் பயன்படுத்தலாம், அதாவது ஜென்ரேட்டர் ஓட்ட. இந்த மாதிரி அற்புதமான பல்லாயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஒரு சிலரோட சுயநலத்துக்காக மறைக்கப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த கண்டுபிடிப்பையும் சாதாரணமா தள்ளிவிட முடியாது. ஏன்னா இது நம்மளோட அன்றாட பயன்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டுபிடிப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே போல நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை அவருக்கு பண்ணணும்னு எல்லார்கிட்டயும் நான் கேட்டுக்கிறேன்.